வணக்கம் இடமலம் நேயர்களே. பிணநாயகனை எதிர்க்க வந்த எங்கள் மனநாயகன் மனநோயாளியா ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. தீய சக்திகளை எதிர்க்க வந்த எங்கள் பராசக்தி தமிழக அரசியலின் ஐ ஷோ ஸ்பீட். இவர் நடக்க ஆரம்பிச்சார்னா கூட வரவங்களா எடுக்கணும். நீட் ஃபார் ஸ்பீட். என்ன இது இப்படி 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 நடைய இது நடைய பிக் பாஸில் பாரு வாங்கியது ரெட் கார்டு. எங்கள் தமிழத்தை காக்கும் மக்கார்டு ஸ்டாலின் அவர்கள். இது எதுக்கும் உதவாத ரேஷன் கார்டு. மாதமோ ஜனவரி, ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அன்பின் சாங்சுவரி. இந்த வருடம் 2026. இந்த வருஷத்துல இவர் அடிக்க போறது எல்லாமே 6. நான் பேட்டிங்க பவுலிங்க. நீதான்டா ஸ்டம்ப். எங்கள் MK ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து நிறைய நலத்திட்ட பணிகளை அறிவிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. இது இத்தனை வருஷம் ஏன் கொடுக்கல நீ? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. சரி, எடப்பாடி பழனிசாமி வந்து 2500 ரூபாய் கொடுத்தாரு. சரி, முதல்ல ஒரு வாட்டி 4000 ரூபாய் என்ன கொடுத்தாரு, கொரோனா பொழுது இது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்த பொழுது என்ன பேசினாரு? 2500 2500 ஒரு 1500 1500 எவ்வளோ? 4000 அப்படின்றத 5000 அப்படி. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் அதை வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? அவர் மனசு பெருசுங்க. ஒரு 1000 ரூபாய் போட்டா 5000. அவர் மனசு பெருசு, மூளை சின்னதுன்றான். ஏன்னா அவரு 2500 1500 5000ன்றாரு. டாக்டர், அவருக்கு என்னாச்சு? Oh, you asking about that patient? யா. நொரட்டப்பா வீக்கா இருக்கு. சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. ஏன் இப்போ 5000 கொடுக்க வேண்டியதானே? நீ 2021லேயே 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின், கோரிக்கையை வைத்த ஸ்டாலின், ஏன் 2026ல் வெறும் 3000 ரூபாய் கொடுக்குறார்? இந்த பொழப்புலகிறது கீழ அசைத்து திருட்டு போயிடா. டேய் வாய தொட்டு பேசடா. வாய உள்ள வச்சிருக்க. நீ பேச மாட்டடா. எது நல்லது எது கெட்டதுன்றதை இவன் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ தானே 5000 ரூபாய் தரணும்னு சொன்ன. இப்போ நீ வந்து 3000 ரூபாய் கொடுக்குற, அதுவும் இந்த எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்ச உடனே கொடுக்குற. இதுக்கு முன்னாடி கொடுத்தியா? ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக கொடுத்தது. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. 3000 ரூபாய்ன்றதா 5000 ரூபாய் கொடு, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? சரி, 3000 ரூபாய் அரசாங்கத்தின் இதுல கொடுத்தாச்சு. தேர்தல் வரப்போ திமுக சார்போ 2000 ரூபாய் கொடுத்தா போது 5000 ரூபாய். அதுதான் நான் சொல்றேன். அது இல்லைனாலும் தரதான் போற. திமுக சார்பில் தரப்போகுது அப்படின்றது அது வந்து மக்கள்கிட்ட நீ கொள்ளையடித்த பணம். நீ அப்படி கொள்ளையடித்த பணத்தை எடுத்துன்னா நீ 10000 ரூபாயே தரணும். பொங்கலுக்கு நீ தரணுன்ற கோரிக்கை நீ தானே வச்ச. அப்போ நீ எதிர்கட்சியா இருக்கும்போது எதை வேணாலும் பேசிட்டு போவ. நீ ஆளுங்கட்சியா இருந்தா நீ தரதை நாங்க வாங்கிக்கணும். நீ பிச்சை போடுற, அப்படிதானே? என்னடா பிச்சை போடுறியா? நீங்க மேக்கின்டாஷ் எடுத்தீங்கன்னா, மேக் புக் எடுத்தீங்கன்னா அங்கே ஆப்பிள் அந்த லோகோ இருக்கும். அதே மாதிரி டெல் எடுத்தீங்கன்னா டெல் எழுதிருப்பாங்க. ஹெச்பின்னா உங்களுக்கு ஹெல்ப் பேக் ஹெச்பின்னு இருக்கும். அந்த இடத்துல ஸ்டாலின் அவருக்கு சிரிச்சிட்டே இருக்க மாதிரியான ஸ்டிக்கரை ஒட்டி மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு கொண்டு போய் இந்த லேப்டாப். ஆமாங்க, மாணவர்கள் தினமும் காலையில் திறந்து பார்க்கணும்னு நானும் வேண்டுதலாக வச்சுக்கிறேன். என்னென்னா என்ன இவ்வாறு யோகம் வரும் அப்படின்னு இருக்கும் தெரியுமா? இந்த கழுத படம், அதுக்கு பதிலாக ஸ்டாலின் படம். நீங்கள் 16 லட்சம் லேப்டாப் தரப்போகிறதா சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போது கடந்த ஆண்டு பாஸ் அவுட் ஆனவங்க, அதுக்கு முந்தைய ஆண்டு பாஸ் அவுட் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் தே ஆல்சோ டிசர்வ் இல்லையா? சரி, இப்போ இந்த ஆண்டு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுக்க போகிறது என்றால் கடந்த ஆண்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஏன் கொடுக்கல? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? கொடுக்காதவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கணும். இந்த ஆண்டுக்கு மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்றது அக்மார் கருணாநிதித்தனம் இல்லையா? நாய்களுக்கு பிடித்தது எலும்பு துண்டு, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கு பிடித்தது கருப்பு துண்டு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கவரு நம்மளோட வைகோ. சிஎம் அவர்கள் சில மாசங்களுக்கு முன்னாடி சிலம்பத்தை சுத்திச்சு அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அறிவாலயத்திலிருந்து ரொட்டி துண்டு. அப்படி என்ன கேஸ் பண்றாயா?
இல்லைங்க, சிஎம் அவர்கள் சிலம்பத்தை சுத்தி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ வைகோ வந்து நான் அதுக்கும் சலித்தவன் இல்லை சொல்லிட்டு அதே சிலம்பம் இந்த சிலம்பத்தை எல்லாம் சுற்றிக்கிட்டு அங்கே போய் மேடையில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் டீ குடிச்சாருன்னா டீ சிந்திக்கிட்டாருன்னா இவர் பக்கத்துல இருந்து தொடச்சு விடுறாரு. மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல. நடைபயணம் போயிருக்க வேண்டும்னா எப்பொழுது போயிருக்க வேண்டும்? 2021 நீ நடைபயணம் போயிருக்கணும். சரி, சமத்துவ பயணம்னே வச்சுப்போம். 2021 போக வேண்டியதானே நீ? சரி, 2021 இந்த ஆட்சி அப்பதான் வந்தது, போக முடியல, ஓகே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கலாம்ல. 4.25 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து போதை மது அப்படின்றது விற்பனை ஆகுது அப்படின்னு தெரிய வருதா? தேர்தல் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் உனக்கு தெரிய வருமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. யாரை ஏமாத்த? அதாவது இன்னமும் நம்ம எல்லாரும் வந்து இந்த ஏமாற்று பேர் வழிகள், இவர்களுடைய இந்த பித்தலாட்ட வேலைகள் எல்லாம் இன்னமும் நான் நம்பிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறாங்க பாரு. இவங்களை என்னன்னு சொல்றது? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இஷ்யூல கையை தான் உடைச்ச, அவையில கையை உடைச்ச, அவங்களை தாக்கின்னு இத்தனையும் செஞ்ச. அதே மாதிரியே தூய்மை பணியாளர்கள் தினம் போராட்டம், தினம் அவர்களையும் நீ தாக்கிக்கிட்டு இருக்க. இன்னும் என்ன இருக்கு? இன்னும் 2 மாதம் இருக்கு ஓ ஆட்சி முடியறதுக்கு. 2 மாதத்துல உங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வர. 2 நாள் எப்படி 2 இரவு ஒரே ஒரு பகல் தான் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியா. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? போகிறது மே 7, 2021 நீ பதவி ஏற்றுக்கிட்ட 7.5 அப்போ ஆரம்பிச்சது. தெய்வ அதீனமாக அது முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. ஏப்ரலில் தேர்தல் அறிவிச்சாலே உன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ பிப்ரவரி எண்டில், டுவர்ட்ஸ் பிப்ரவரி எண்டு ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அப்புறம் தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துட்டா தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் என்பது உங்க ஆரம்பிக்கும். அப்போது அப்போலேருந்தே உன் கதை முடிஞ்சதுன்னு. உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. இந்த 2 மாசத்துல அவசரமாக லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்து அவசரமாக இந்த அரசு ஊழியர்களுக்கு அறிவிச்சு இதையெல்லாம் செய்தாவது நீ வந்து தேரலாம், ஒப்பேத்தலாம் நீ நினைக்கிற. கண்டிப்பா முடியும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயர் கலந்து ஓடிச்சுன்னா வந்து நடத்துனர் மேலேயும் வந்து ஓட்டுநர் மேலேயும் பயன்படுறீங்க. பின் டயர் கலந்து ஓடிச்சுன்னா வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் இருக்கோ அவங்க மேலே பழி போடுறீங்க. பட் அதிகாரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தரமற்ற டயர்கள்லாம் வாங்கி போட்டு எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதிகாரிகள் கிட்ட அவங்க சொல்லுவாங்க அமைச்சர் வந்து அவர் தாங்க முடிவெடுத்தாருன்னு. அமைச்சர் என்ன பண்ணுவான்? கொள்ளையடிச்சு இந்த குடும்பத்துக்கு கொடுப்பான், அவன் கொஞ்சம் எடுத்துப்பான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா